அவர்கள் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. அவங்க அவரிடத்திலேயே சொல்லிட்டு போறாங்க, எங்களை அவர் தான் மீட்டு ரட்சிப்பார் நினைச்சோம் நசரேயனாகிய இயேசு, ஆனால் அவரோ எங்களை கைவிட்டு போயிட்டாரு. அவர் தான் எங்களை மீட்டு ரட்சிப்பார், அவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் நினைச்சோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அவர் தான் என்னை காப்பாற்றுவார், அவர் என் கூடவே இருப்பார், அவர் பெரிய காரியங்களை செய்வார்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அன்மையானவர்களே, அவர் கண்டும் காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுது சீஷர்கள் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாராம். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் அவர் இருதயம் அவங்க கூட தான் இருக்கணும்னு இருந்தது. ஆனா வெளியில சொன்னது நான் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. சீஷர்கள் பைபிள் இப்படிதான் சொல்லுது, அவர் வருந்தி கேட்ட பொழுது அவர்களோடு ராத்தங்கினார் என்று சொல்லி. ஆமா, அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தாராம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கண்கள் ஒருவேளை திறக்கப்படலன்னு சொல்லுங்க. ஆனா அவர் கைவிட்டார்னு நினைக்காதீங்க, அவர் விட்டுட்டு போயிட்டார்னு நினைக்காதீங்க, அவர் எங்கேயோ இருக்கிறார்னு நினைக்காதீங்க. அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். He is very very nearest to you. அவர் உங்களுக்கு மிக 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 அருகே, எந்த மனுஷனும் அருகில இருக்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக உங்க பக்கத்தில் இருக்கிறாரு, உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கலங்காதீங்க, திகையாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கின்றார். நீ அழவேண்டா, அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். நோய் நொடியில் பாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் பாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுதில் சுகம் தந்து உன்னை தேற்றுவார். சொல்லுங்க, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையால் உன்னை காண்கிறார். உடன் இருந்து நடத்திடுவார், உன்னை தேற்றுவார். உடன் இருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். சொல்லுங்க, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். சங்கீதக்காரன் சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ உன்னை தேற்றிக்கொள் என்று சொல்லுகிறான். ஆமா, அல்லேலூயா. நீ தீயங்காதே, கலங்காதே, உன் தேவன் வருவார், அவர் விடுவிப்பார் என்று சொல்லி. உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் உன்னை கேட்கிறார்கள். அவர் சொல்றார், ஆண்டவர்ட்ட அவர் புலம்புகிறார், என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் என்னை கேட்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல அப்படி நடக்குது. உன் தேவன் எங்கே? மறைமுகமா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்காங்க. சொன்னிய நீ உன் தேவன் அற்புதம் செய்கிறவர், சொன்னிய நீ உன் தேவன் உன் கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்படின்லாம் சொன்னிய, அந்த தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கிறாங்க.
ஆனா ஒரே பதில் தாங்க, என் தேவன் நிச்சயமாய் வருவார். யோபு போல சொல்லணும் நாம, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. சொல்றார், என் கண்கள் அவரை காணும், நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் பார்ப்பேன் சொல்லுகிறார். அந்நிய கண்களால் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் கடவுள் உயிரோடு இருக்கிறார்ப்பா, எனக்கு அற்புதம் செய்தார் சொல்லி நான் நம்புவதல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே என்னுடைய அற்புதத்தை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. என்னுடைய அற்புதத்தை, என் சொந்த என் வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை நான் பார்ப்பேன். அவர் பெரியவராய்ந்து இருந்து என் வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்வார். அவர் உன்னதராய் இருந்து என் வாழ்க்கையில அவர் அதிசயம் செய்வார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் இருந்து அவர் தன்னை காண்பிப்பாருங்க. அல்லேலூயா. அவர் தன்னை காண்பிப்பார். என் வாழ்க்கையில் மூலமா, என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் மூலம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் மூலமாக, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்கள் மூலமாக அவன் உங்கள் தேவன் என்று காண்பிப்பான். அல்லேலூயா. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே, ஓ கர்த்தரே. சொல்லுங்க எல்லாரும், கை வைத்து சொல்லுங்க, என் கர்த்தர் தான் தேவன். என்னை காப்பாற்றினாலும் அல்லது இந்த விஷயத்துல என்னை விட்டு விட்டது போல தெரிந்தாலும் என் ஆண்டவர் தான் தேவன். அவருக்காகவே நான் வாழ்வேன். சொல்லலாமா? அவருக்காகவே வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லோரும் இணைந்து, எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சொல்லுமா எல்லாரும்? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. இவன் எப்பொழுது விழுந்து போவான்? இவன் பேர் எப்பொழுது அழியும்?
உங்களை சுற்றி இருக்கிற அநேகருடைய கண்கள் இப்படிதான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கு. இவன் எப்பொழுது விழுந்து போவான், இவன் எப்போ விழுந்து போவான் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்க முந்தி இருந்த நிலைமையில இல்லை, இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. அதனால அவங்களுக்கெல்லாம் பொறாமை, அவங்க எல்லாம் பாக்குறாங்க இவன் எப்போ விழுவான், எப்போ விழுந்து போவான், எப்போ இவன் பேர் அழியும். இவனை எல்லாரும் புகழ்ந்து சொல்றாங்களே, ஆண்டவர் இவனை உயர்த்திட்டாரு, ஆண்டவர் இவனை ஆசீர்வதிச்சிட்டான்னு சொல்றாங்களே, இவன் எப்போ விழுந்து போவான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போறாருங்க. இன்னும் நீங்க அங்கேயே இருக்க போறீங்க, அங்கே இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்க போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்களுக்கென்று விசேஷித்த உயர்வுகளை கொடுக்க போகிறார், மேன்மைகளை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எதிரிகள் முன் வீருந்தொண்டை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் வீருந்தொண்டை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், சொல்றாருங்க. நான் உன்னை உயர்த்த போகிற அந்த ப்ராசஸிங்க நான் இனி அல்ல, நான் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டேன். நான் ஆரம்பித்ததை நான் முடிப்பேன். நான் திட்டம் பண்ணினேன், நான் நிர்ணயம் பண்ணினேன், நானே அதை முடித்து தீர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார். கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா, ஓசானா, ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா, சானா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா, ஓசானா. வழி நடத்தும் மீனே ஆராதனை, ஆராதனை. ஒளி வீசும் பிடி வெள்ளியே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா, ஓசானா. ஓசானா என்றால் கர்த்தாவே ரட்சியம் என்று அர்த்தம். நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா.
வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஆமென். அந்த இயேசுவின் நாமத்தை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓ கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் எல்லாரும் கைதட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் கைதட்டி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுவோம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து ஓ கொண்டாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கைதட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். சந்தோஷமா பாடுங்க. இயேசு ராஜா நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா மனதுருக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். நினைவாய் இருக்கின்றார். ஓடிவாய் என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஆமென். கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். இயேசு ராஜா கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். இன்று நிறைவேறுகிறது. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் கொண்டாடுவோம். இயேசுவை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கைதட்டி அவரை துதிக்கலாமா? இயேசு ராஜாவே
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை கொண்டாடுகிறோம் ஐயா. சொல்லுமா, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுமா, உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமக்கு ஒரு பண்டிகையா இருக்கணுங்க. எல்லாரும் இணைந்து அவரை கொண்டாடி துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதித்து பாடி ஆராதிக்கணும். மிரியாம் அவரோடு கூட சேர்ந்த எல்லாரும் செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க வந்துட்டாங்க. வந்தவுடன் அடுத்து அந்த கரைக்கு போயிட்டாங்க. போனவுடன் அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் நடனமாடி கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரை வீரனையும் குதிரையும் அவர் கடலிலே தள்ளினார். நமக்கோ ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் கரங்களை உயர்த்தி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் சத்தமா சொல்லாமா, எல்லாரும் வலதுகிற நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சாத்தானின் சேனையை தகர்த்திடவே சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சேனையை தகர்த்திடவே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக செல்வம் எல்லாரும் ஜெயமாக நடத்துகிற தேவன் எனக்கு முன்பாக ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. வெற்றி கொடி விடுத்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி விடுத்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. கொடி விடுத்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி விடுத்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி விடுத்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கைதட்டி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அர்ப்பணிப்போடு ஒரு அல்லேலூயா, அர்ப்பணிப்போடு ஒரு அல்லேலூயா. ரிபலபரப ஷபரதுரபலபரப ரபல துக்கரதியந்தரபலபரப ரபன துபன கபல திக்கலபர தரகனதியந்தரபலபரப ரபோனமானியந்தரபலபரப. அப்பா நன்றி செலுத்துகிறோம்ப்பா, ஆராதனை செலுத்துகிறோம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி அவருக்கு ஆராதனை, கரங்களை உயர்த்தி ஆராதனை செலுத்துவோம். உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நீர் பெரியவர்,
உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே இன்றும் என்றும் பெரிய. எல்லாரும் இணைந்து சொல்லுமா, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே. கை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கிச் செல்ல உள்ளம் ஏங்குதே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே. இயேசுவே 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 இயேசுவே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே, நீரே இன்றும் என்றும். இயேசுவே இயேசுவே, கை உயர்த்தி எல்லோரும் இயேசுவே 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 இயேசுவே. இந்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறப்பா. உடைய மகிமை எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த இடம் முழுக்க உடைய தெய்வீக வல்லமை இறங்குறது. எல்லா வியாதியின் வல்லமைகள் கட்டுகள் உடைஞ்சு போகட்டும். பலவீனத்தின் கட்டுகள், பலவீனத்தின் ஆவி சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. ரிபாலோ கபானோ கபானி காந்தன தூர பலவரபா, எல்லா வியாதியின் கட்டுகள் உடைஞ்சு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா சுகர் வல்லமைகள், பலவீனங்கள், பிரஷர் வல்லமைகள், எல்லா வியாதிகளும் இப்பொழுது சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம். எல்லாரும் அப்படி இரு கரங்களை உயர்த்தினவர்களாக அவருக்கு ஆராதனை. பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே நீரே. அப்பா நீங்க தான்ப்பா பெரியவர். உரபல ஷபரபலபா துரபன தீரபலபரபா. இயேசுவே 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 இயேசுவே. நமக்கு ஆராதனை மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை செலுத்துகிறோம். பிதாவை எல்லோரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். நாம் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அதிலிருந்து ஒரு சிறிய செய்தியை கேட்போம். சங்கீதம் 68வது சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய